So welcome to Masa AS Academy. நம்ம இன்னைக்கு டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ்ல மாடல் 9 பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 8 வீடியோஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்ஸும் சேர்த்து 9 வீடியோஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ மாடல் 9ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following fraction is greater than 7/12 and smaller than 11/16 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்தாலே 7/12க்கும் 11/16 என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ 12க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ 4ஆல் போட்டிங்கன்னா 3 12 4 16. ஸோ 4 16 16 3 48. ஸோ எல்சிஎம் வந்து 48. சரியா? அப்போ 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 48 வருது நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம். சரியா? ஸோ 12 × 4 10 4 40 24 8. அப்போ மேலே என்ன பண்ணுவீங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ 7 4 28. அப்புறம் 11 16 16 × 3. ஸோ 11 × 3 33. ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் எதுக்கு நடுவில் வரணும், 28/48க்கும் 33/48க்கும் இடையில வரணும். கரெக்டா? அப்போ உங்க என்ன இருக்குது, 1/2 இருக்கா? இது வந்து நம்ம எதுக்கு இந்த 2 வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், 48க்கு ஈக்குவேட் பண்ணணும். கரெக்டா? அப்போ 2 × 24 தான் 48 கிடைக்கும். அப்போ மேலே என்ன பண்ணுங்க, 1 × 24. அப்போ 24/48 வந்து கிடைக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 7/12 விட பெருசா இருக்கணுமா, அப்ப இதை விட இது பெருசா இருக்கணுமா. ஆனா இது வந்து என்னன்னா பெருசா இல்ல, சின்னதா இருக்கு. அப்ப இதை எடுக்க மாட்டோம். அடுத்தது பாருங்க, 5/8. அது நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணணும், 48க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ 6 8 48. 5 6 30. அப்போ என்ன பண்ணுவீங்க, 30/48. அப்போ அந்த 30/48 வந்து இதை விட பெருசா இருக்கணும். அப்படிதானே? which of the following fractions is greater than 7/12? 7/12 கிரேட்டரா இருக்கணும். கரெக்ட். and smaller than 11/16. ஆமா, 33 விட இது எப்படி தான் இருக்குது, 30 வந்து என்னதான் இருக்குது, சின்னதா தான் இருக்கு. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும், ஆப்ஷன் பி தான் வரும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following is correct? ஸோ 9/16க்கும் 13/24க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 16க்கும் 24க்கு என்ன பண்ணுங்க, எல்சிஎம் எடுங்க. ஸோ 4ஆல் போட்டிங்கன்னா 4 16 6 24. சரியா? திரும்ப 2ஆல் போட்டிங்கன்னா 2 4 3 6. ஸோ 4 2 8 8 2 16 16 × 3 எவ்வளோ கிடைக்கும், 48 கிடைக்கும். சரியா? ஸோ 16 × 3 48. ஸோ 9 × 3 எவ்வளோ கிடைக்கும், 27. ஸோ 24 × 2 48 கிடைக்கும். ஸோ 13 × 2 எவ்வளோ கிடைக்கும், 26 கிடைக்கும். ஸோ 27/48 26/48. அப்போ இது வந்து இதோட எப்படி இருக்கு, கிரேட்டர் தானா இருக்கு. அப்போ நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுங்க, கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 9/16 கிரேட்டர் 13/14 இருக்கும். ஆப்ஷன் பி இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ். சரியா? ஸோ நான் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படி டெசிமல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. சரியா? ஸோ 1 × 1 1 1 × 1 1. ஸோ இங்கே எத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க, 1 2 3 3 டெசிமல் தள்ளி நம்மளும் என்ன பண்ணணும், புள்ளி வைக்கணும். அப்போ 0 0 0. அப்போ 0.001 இருக்கும். சரியா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 0.03 0.03 / 3. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3/3 1 கிடைச்சிருமா. ஸோ 3/3 1 போட்டுடலாமா. எத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ போட்டா போதும், 0.01. சரியா? அடுத்தது 1/2 இருக்கா. ஸோ 1/2 வேல்யூ எவ்வளவு, 0.5. ஸோ 0.5 வச்சுட்டு இங்க 2 டெசிமல் தள்ளி புள்ளி இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 டெசிமல் தள்ளி புள்ளி. அப்போ 0.005 ஆயிரும், 0.005 ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 2 4. எத்தனை டெசிமல் இருக்குது, 1 2 3 4 டெசிமல் இருக்குது. அப்போ 0 0 0 0.004. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 தான் இருக்கு, இதுக்கு 2 தான் இருக்கு, இதுக்கு 3 தான் இருக்கு, ஆனால் இதுக்கு மட்டும் தான் 4 இருக்கு. அப்போ இதுதான் இருக்கிறதுலே சின்ன வலிவா இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்னது, இந்த இதுதான் நமக்கான ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ். சரியா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 4 4 2 8. அந்த மாதிரி 3 டெசிமல் இருக்கு. அப்போ 0 0 0.008. சரியா? அடுத்து 2/3 2/3னா ஸோ 0.20 போடுவீங்க. 6 3 18.
திரும்ப 20 தான் வரும். அப்போ 0.66ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ 67 நம்ம முடிச்சுக்கலாம். ஆனால் இங்கே 2 டெசிமல் தள்ளி புள்ளி இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க, 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்போ 0 0 பாயிண்ட், அப்போ நமக்கு என்ன இருக்கும், 0.0067 இருக்கும். சரியா? ஸோ 1/2னா 0.5 நம்ம போன கொஸ்டின்லாம் படித்தோம். ஸோ 2 டெசிமல் தள்ளி புள்ளி இருந்தது அப்படின்னா 0 0 0, அப்போ 0.005 இருக்கும். அப்போ 1 2 2 4 4 போட்டுட்டு இங்கே 2 டெசிமல், இங்கே ஒரு டெசிமல், 3 டெசிமல், அப்போ 0 0 0.004 இருக்கும். சரியா? ஸோ எல்லாமே நமக்கு வந்து 3 டெசிமல்ல தான் இருக்குது. சரியா? இங்கே பார்க்கும்போது பின்வரும் தசமங்களில் மிக சிறியது எது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? பின்வரும் தசமங்களில் மிக சிறியது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுவோம், 0. இது 3 டெசிமல். ஸோ 0.008, 0.0067, 0.054. அப்போ நமக்கு என்னதான் இருக்கும், 0.067 சூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The numerator of a fraction is 1 less than the denominator. சரியா? If 6 is added to the numerator, the fraction will be equal to 5/4. நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட 1 கம்மியாக இருக்கா, 6 வந்து அது கூட ஆட் பண்ணியாச்சுன்னா அது வந்து எப்படி மாறுமா, 5/4 மாறுமா. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் இது வராது, ஏன்னா மைனஸில் இருக்குது. அடுத்தது வரும், நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட 1 கம்மியாக இருக்குது. ஸோ 19/20 எடுத்துக்கலாம். ஸோ இந்த நியூமரேட்டர் கூட 6 ஆட் பண்ணியாச்சுன்னா அது எப்படி மாறுதான், 5/4 மாறுதான். சரியா? ஸோ இதை ஆட் பண்ணியாச்சுன்னா 25 கிடைக்குமா. ஸோ 25/20. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 25, 4 20. ஸோ ஆன்சர் நம்ம என்ன கிடைக்கும், 5/4 கிடைக்கும். சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும், 19/20 இருக்கும். சரியா? ஸோ டெசிமல்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ன படிக்கோங்க, நோட் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த டாபிக் என்ன பண்ணலாம், தரவு பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.